ஹாய், இன்னைக்கு ஒரு 3 டாட் பிளவுஸ் எப்படி கட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஷோல்டர் மெஷர்மெண்ட், ஒரு போன்லேருந்து இன்னொரு போனுக்கு டேப் வச்சு எடுக்கிறது தான் ஷோல்டர் மெஷர்மெண்ட். இப்படி எடுப்போம், இங்கிருந்து இது வரைக்கும் ஷோல்டர் எடுப்போம். அது எவ்வளோன்னா 16 இன்ச்சஸ் என்னோட மெஷர்மெண்ட். ப்ளவுஸ் ஹைட், ஷோல்டரோட மிட் பாயிண்ட்லேருந்து வச்சு எவ்வளோ ப்ளவுஸ் ஹைட்டோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது எடுத்துக்கோங்க. அது எவ்வளோனா 15.5 எனக்கு. அப்புறம் பேக் நெக் டீப், ஒரு பர்சனை பின்னாடி பக்கமாக திரும்பி நிற்க வச்சு என்னென்ன மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணுமோ ஃபஸ்ட்டு எடுத்துடணும். பேக் நெக் டீப் வந்து அதே மாதிரி தான், மிட் ஆஃப் த ஷோல்டர் வச்சு எவ்வளோ ஹைட்டாக உங்களுக்கு தேவையோ. சில பேருக்கு வந்து அவங்களுக்கு அவேராக இருக்காது எந்த அளவுக்கு ஹைட்டு வந்தால் ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம கை இப்படி ப்ளேஸ் பண்ணி இந்த இடத்துல உங்களுக்கு வரும் ப்ளவுஸு, இந்த இடத்துல உங்களுக்கு வரும், இந்த ஹைட்டு ஓகேவா அப்படின்னு நம்ம கேட்டுக்கிறது நல்லது. அந்த மாதிரி பேக் நெக் டீப் வந்து 9 இன்ச்சஸ். அப்புறம் ஃப்ரண்ட்டுக்கு திரும்புறது அந்த பஸ் பாயிண்ட். பஸ் பாயிண்ட்னா ஒன்றும் இல்லை, ஷோல்டரில் டேப்பு வச்சு இங்கே இருக்கிற நிப்பல் பாயிண்ட்டு தான் வந்து பஸ் பாயிண்ட். பஸ்ட், இப்போ பஸ்ட்டு வந்து இப்படி வருதா, நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே தான் நம்ம நிப்பல் பாயிண்ட், டேப்பை இப்படி கொண்டு வந்து அந்த நிப்பல் பாயிண்டாண்ட எடுக்கிறது தான் பஸ் பாயிண்ட். அப்படியே டேப்பை கொண்டு வந்து இங்கே இது வரைக்கும் எவ்வளோ அந்த பஸ்ட்டு ஃபுல்லாக முடியும் தெரியுமா. இப்படி டேப்பை கொண்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த பஸ்ட்டு எண்ட் ஆகிற இடம் தான் அண்டர் பஸ்ட். பிரஸ்ட் லென்த் வந்து 15 இன்ச்சஸ். இப்போ நெக்ஸ்ட் செஸ்ட் ரவுண்ட், இந்த ஆர்முக்கு கீழே இருக்கிறது தான் செஸ்ட் ரவுண்ட். இது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டு பேக்குன்னு எடுக்கணும், அதுதான் செஸ்ட் ரவுண்ட். அது 41 இன்ச்சஸ். பஸ் ரவுண்ட்னா நம்ம பஸ் பாயிண்ட் இருக்குல்ல, அதை சுற்றி டேப்பை வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி சுற்றி எடுக்கிறது தான் பஸ் ரவுண்ட், 42 இன்ச்சஸ். நீங்கள் ப்ளவுஸ் ஹைட் எங்கே எடுத்தீங்களோ அதை சுற்றி எடுக்கிறது தான் வேஸ்ட் ரவுண்ட், 37 இன்ச்சஸ். ஒரு நிப்பல்ல இருந்து இப்படி டேப்பை வச்சு இன்னொரு நிப்பலுக்கு எடுக்கிறது தான் பஸ்ட் வித்து, அது எனக்கு 8 இன்ச்சஸ். ஸ்ட்ராப் வித்துனா நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இங்கே ஸ்டார்ட் ஆகி இந்த ஷோல்டரில் ஃபினிஷ் ஆகிற ஒரு பார்ட் இருக்குல்ல, அதுதான் ஸ்ட்ராப் வித். அது எவ்வளோனா எனக்கு 2 தேவை. ஃப்ரண்ட் நெக் டீப், பேக்கில் எடுத்த மாதிரி இங்கே டேப் வச்சு இது வரைக்கும் எவ்வளோ டீப் வேணுமோ அதுக்கு வந்து எடுத்துக்கணும். எண்டு வந்து 7 இன்ச்சஸ். ஆமோல் உங்களுக்கு தெரியும், இந்த கையோட சுற்றளவு எடுக்கிறது தான் ஆமோல், 19 இன்ச்சஸ். இங்கேருந்து டேப் வச்சு ஸ்லீவ் லென்த் எவ்வளவோ அதை எடுத்துப்போம். அதோட ஓப்பன் ரவுண்டு, அதோட ரவுண்டு ஃபுல்லாக எடுக்கிறது ஸ்லீவ் ஓப்பன், 14 இன்ச்சஸ். மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். இப்போ அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு எப்படி கட்டிங் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ் மெஷர்மெண்ட்ல, செஸ்ட் ரவுண்ட் வந்து 40, பஸ் ரவுண்ட் 41, வேஸ்ட் ரவுண்ட் 36. நான் வந்து 41, செஸ்ட் ரவுண்ட் 41, பஸ் ரவுண்ட் 42, வேஸ்ட் ரவுண்ட் 37 சொல்லியிருப்பேன். அது இல்லை, அது தப்பு. இந்த சின்ன சேஞ்சஸ் இருக்கு நம்மளோட மெஷர்மெண்ட்ல. இப்போ ஒரு ஃபேப்ரிக்கை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இந்த சைடு ஓப்பன் சைடு ஒரே ஒரு ஃபோல்டு பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து ஓப்பன், இது வந்து க்ளோஸ். இது என் பக்கமா இருக்கு, இது ஆப்போசிட் சைட்ல இருக்கு. இப்போ இங்க ஒரு லைன் எல்ஸ், இதுக்குன்னா ஃபேப்ரிக் வந்து ஜிக்ஸாக்கா இருக்கும், ஒழுங்கா கட் பண்ணியிருக்காது. அந்த ஃபேப்ரிக்கை இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்றேன். இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா பேக் பார்ட்ல ஃபினிஷ் பண்றதுக்காக, அந்த ரா எட்ஜஸ் எல்லாம் ஃபினிஷ் இப்படி மடிச்சு தைப்போம்ல, அதுக்காக இந்த 1/2 இன்ச். நீங்க இன்கேஸ் லைனிங் இல்லாத ஃபேப்ரிக் ஸ்டிச் பண்றீங்கன்னா இங்க இருந்து 1.5 இன்ச் வச்சுக்கணும். 1.5 இன்ச் கண்டிப்பா வச்சுக்கணும். இதெல்லாம் காமன், எல்லா சைஸுக்குமே இதெல்லாம் காமன். இந்த செகண்ட் லைன் மார்க் பண்ணோம்ல, அங்க இருந்து நம்ம பிளவுஸ் ஹைட் எவ்வளவோ அதை மார்க் பண்றோம். அது கூட பிளஸ் ஒரு 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் 2 ஷோல்டரையும் ஜாயின் பண்றதுக்கு. ஸோ ரெண்டுத்தையும் லைன் போட்டுக்கிறேன். இப்போ ஷோல்டர் வேல்யூ மார்க் பண்ணலாம். நம்ம ஷோல்டர் வேல்யூ எவ்வளோ, 16 டிவைடட் பை 2 பண்ணா 8 இன்ச். நம்ம பேக் நெக் டீப் எவ்வளோ, 9 இன்ச். இதுதான் ஷோல்டர் மைனஸ் ஷார்ட். நம்ம
டீப் நெக் கொடுக்கும் போது ஒரு வேல்யூவை மைனஸ் பண்ணி தான் ஆகணும். க்ளோஸ் நெக்கா இருக்கும் போது தான் நம்ம ஷோல்டரை பாதியா போட்டு பண்ணணும். டீப் நெக்கா இருந்தா இந்த வேல்யூ மஸ்ட். இப்ப நம்ம பேக் நெக் டீப் எவ்வளோ 9 இன்ச், அந்த 9 இன்ச்சுக்கு நேரா எவ்வளோ இருக்கு 2 இன்ச். இந்த 8 இன்ச்ல இருந்து 2 இன்ச் மைனஸ் பண்ணா 6 இன்ச் நம்மளோட ஷோல்டர் வேல்யூ. இப்போ உங்களோட ஷோல்டர் வந்து 14 இருக்குன்னு வைங்க, டிவைடட் பை 2 பண்ணா 7 வரும். அதுல 9 இன்ச் உங்க பேக் நெக் டீப்னா -2 பண்ணும் போது 5 இன்ச். இப்ப அதே 14 இன்ச் ஷோல்டர் டிவைடட் பை 2 பண்ணா 7. உங்க டீப் நெக் எவ்வளோ 7 இன்ச் வைக்கிறீங்க அப்படின்னா 1.5. 7ல 1.5 மைனஸ் பண்ணா 5.5 உங்களோட ஷோல்டர் வேல்யூ. உங்க ஷோல்டருக்கு ஏத்த மாதிரி உங்க பேக் நெக் டீப்புக்கு ஏத்த மாதிரி இந்த வேல்யூவை எடுத்துக்கணும். 8 இன்ச்னா 1.25, 9 இன்ச்னா 2 இன்ச். இந்த மாதிரி நீங்க எவ்வளவு டீப் நெக் வைக்கிறீங்களோ அதுக்கு எடுத்துக்கணும். ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த டீப் நெக் வேல்யூவை ஸ்கிரீன்ஷாட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இப்போ நமக்கு கிடைச்ச ஷோல்டர் வேல்யூவை அப்படியே 6ன்னு நீங்க வைக்கிறேன். பண்ணீங்களோ அதையே ஆமோல் வேல்யூவா நான் மார்க் பண்றேன். அங்க ஒரு லைன் டிராப். இதுதான் நம்ம செஸ்ட் லைன். இப்படி பாதி பண்ணிக்கிட்டா போதும். 6 வச்சுங்களா, இங்க வந்து 6.5 இன்ச் வைக்கணும். இங்க எவ்வளவு வச்சிருந்தாலும் ஒரு 1/2 இன்ச் பிளஸ் பண்ணி 6.5ன்னு வச்சுக்கோங்க. 6 வச்சுட்டு நம்ம இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் நெக் டீப் எவ்வளோன்னு மார்க் பண்ணிக்கோங்க. நம்மளது 9 இன்ச்சு. ஒரு 1/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு போக மார்க் பண்ற 8.75 மார்க் பண்ணியிருக்கேன். 8.75 மார்க் பண்ணி அங்க ஒரு லைன் டிரா பண்றேன். நம்ம ஸ்ட்ராப் வித் எவ்வளோ 2.5, அது கூட ஒரு 3/4 இன்ச். இது வந்து காமன் ஆட் பண்ணா நமக்கு 3.25 வரும். அந்த 3.25 இங்க இருந்து வச்சு இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எதுக்கு இந்த 3/4 இன்ச் நம்ம கொடுத்தோம்னா இங்க வந்து 1/2 இன்ச் தையலுக்கு போயிடும். ஸ்லீவ்ஸையும் பாடிஸையும் ஜாயின் பண்றதுக்கு 1/2 இன்ச் போயிடும். அப்புறம் வந்து ஒரு 1/4 இன்ச் இங்க எதுக்கு போகும்னா நெக்கை வந்து ஃபினிஷ் பண்றதுக்கு இந்த 1/4 இன்ச் போயிடும். இந்த மிச்சம் இருக்கிறது நம்மளோட ஸ்ட்ராப் வித் வந்துச்சா 2, அதுக்குதான் 3/4 இன்ச் ஆட் பண்றோம். இப்ப இங்க எவ்வளவு இருக்கு 2.25 இன்ச் இருக்கு. இப்ப நீங்க இந்த நெக் வித் மெஷர் பண்ணீங்கன்னா 2.25 இருக்கு. அந்த 2.25ல ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 3ன்னு மார்க் பண்றேன். ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 3ன்னு மார்க் பண்ணி நான் வந்து இந்த பாயிண்ட் எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு கர்வா நெக் ஷேப்பை டிரா பண்ணிக்கிறேன். இப்ப இங்க நம்ம 2.25 இருந்தது 3.25ன்னு வச்சோம். அப்ப நமக்கு நெக் வந்து எப்படி வரும்னா இப்படி ஒரு நாமினல் ஷேப்ல வரும். இப்ப இங்கேயும் 2.25 இங்கேயும் 2.25னாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் உள்ள வாங்கி வரும். இப்போ இங்க 2.25 இங்க 2.25 இங்க 3.5 வச்சீங்கன்னா உங்களுக்கு நல்லா ப்ராட் நெக்கா வரும். ஸோ உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதை மாத்தி வச்சுக்கலாம். இப்போ செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணும். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பிளஸ் 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ். 40 டிவைடட் பை 4 பண்ணா 10 பிளஸ் ஆஃப் பண்ணும் போது 10.5 நம்மளோட செஸ்ட் ரவுண்ட். இந்த 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கான்ஸ்டன்ட். எல்லா சைஸுக்குமே இந்த 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்துதான் ஆகணும். இதுல இந்த லைனோட மிட் பாயிண்ட் எடுத்துக்கிறோம். மிட் பாயிண்ட் எடுத்துட்டு இந்த எல் ஷேப்ல வந்து 1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த எல் ஷேப்ல இருந்து ஒரு 1 இன்ச் மேல மார்க் பண்ணிட்டு ஷேப்பை ஸ்கேல் வச்சு ஷேப் பண்ணிக்கிறேன். ஆமோல் ஸ்கேல் வச்சு நீங்க கையிலேயே டிரா பண்ணா கூட டிரா பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நல்லா ஷேப்பா தான் வரும். இங்க இருந்து இங்க அந்த 1 இன்ச் கொடுத்தது வந்து எல்லா சைஸுக்குமே காமன். எல்லா சைஸ்னா எல்லா செஸ்ட் ரவுண்டுக்குமே காமன். இப்போ
1/2 inch தையலுக்கு விட்டு மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு நம்ம ஆர்ம்ஹோல் எவ்வளோ 19 inches. 19ல பாதி 9.5 inch. 9.5 inch வருதான்னு பார்க்கலாம். நம்ம ஸ்டிச்சிங்க்கு இப்போ 1/2 inch மார்க் பண்ணிட்டு வந்தோம்ல, அந்த மார்க்கிங்ல 9.5 inch வருதான்னு பார்க்கணும். ஒன்பதே முக்காலே வருது. எனக்கு அது ஓகே. ஒரு 1/4 inch எக்ஸஸா இருக்கிறது ஓகே தான். இன்கேஸ் 1/4 inch எக்ஸஸா வேணாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைனை ரீடாட் பண்ணுங்க. அப்படி 1/4 inch எக்ஸஸா இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. பிகினரா இருக்கும் போது எங்கேயாவது கட்டிங்ல நம்ம மிஸ் பண்ணும் போது கரெக்டா கட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த 9.5 inch நான் இப்படி வச்சு செக் பண்ணிட்டேன். இப்போ வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4. 0 is எந்த ஒரு ஈஸுமே இந்த வேஸ்ட் ரவுண்ட்ல கொடுக்க மாட்டோம். அந்த 36 டிவைடட் பை 4 பண்ணா 9. இந்த 9 inch நான் அப்படியே மார்க் பண்றேன். இங்க பிளஸ் 1 inch. எதுக்குன்னா டாட்டுக்கு. இது எப்போ inch எதுக்குன்னா டாட்டுக்கு. இப்போ இதோட பாதியே இங்க மார்க் பண்ணிக்கோங்க. 10 inchோட பாதி 5 inch மார்க் பண்ணிட்டு அந்த பக்கம் 1/2 inch, இந்த பக்கம் 1/2 inch மார்க் பண்ணிக்கிறேன். டாட் வந்து இது வந்து எல்லா சைஸ்க்குமே 1/2 inch கொடுத்தீங்கன்னா கரெக்டா தான் இருக்கும். ஒரு 32, 34லாம் வந்தாங்கன்னா மட்டும் இது 1/4 inch மாத்திடுங்க. மற்ற எல்லா சைஸுக்கும் இது 1/2 inch கொடுத்தா கரெக்டா இருக்கும். இந்த டாட்டோட ஹைட் வந்து யூஸ்வலா 4 inch ஹைட் இருக்கணும். இங்க இருந்து 4 inch ஹைட் இருக்கலாம். எல்லா சைஸ்க்குமே கரெக்டா இருக்கும். ரொம்ப சின்ன சைஸா இருக்காங்க 36லாம் இருந்தாங்கன்னா 3 inch ஹைட் கொடுக்கலாம். அப்படியும் பண்ணலாம். இல்லைன்னா இங்க இருந்து இந்த ஷோல்டர் லைன்ல இருந்து பஸ்ட் லென்த் எவ்வளவோ, பஸ் பாயிண்ட் என்னவோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் இப்ப நம்மளோட டாட் லைன் இருக்கும். இப்போ இந்த பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்றேன். 1.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். இந்த ஸ்கேலோட வித்து 1.5 inch, அந்த 1.5 inch சீம் அலவன்ஸ் கொடுத்துக்கிறேன். நம்மளோட ஆக்சுவல் பிளவுஸ் ஹைட் இங்க மார்க் பண்ணோம்ல, அங்க இருந்து 1/2 inch மேல மார்க் பண்ணி இந்த டாட் பாயிண்ட்டையும் இந்த 1/2 inch பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்றோம். ஏன் இப்படி கனெக்ட் பண்றோம்னா அப்பதான் இந்த இடத்துல க்ரீசஸ் இல்லாம கரெக்டா இருக்கும். இது வந்து எல்லாருக்குமே காமன். எந்த சைஸா இருந்தாலும் இந்த விஷயமும் காமனா தான் நீங்க பண்ணி ஆகணும். பேக் பார்ட் அவ்வளவுதான், கட் பண்ணி எடுத்துக்கலாம். ½ inch மேல கொடுத்துருந்தோம் அந்த பாயிண்ட் தான் கட் பண்றோம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இது வந்து கிராஸா இருக்க மாதிரி இருக்கும். டாட் பிடிச்சிங்கன்னா அது கரெக்டா அலைன் ஆயிடும். இந்த ½ inch வந்து எல்லா சைஸ்க்குமே காமன். ரெண்டுமே ஓப்பன். ஃப்ரண்ட் ஓப்பன்றதுனால ரெண்டுமே ஓப்பன் சைடு. இது கீழே வந்து அலைன் பண்ண மாதிரி ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் இங்க வந்து ஒரு 1 inch கேப் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. 1 inch பிளஸ் சைஸா இருந்தா ரொம்ப 44லாம் போனாங்கன்னா 1.5 inch இங்க கேப் விடணும். நம்ம அண்டர் பஸ்ட் பிளஸ் 1 inch ஆட் பண்ணிக்கணும். அண்டர் பஸ்ட் எவ்வளோ 15, அது கூட 1 inch. 1 inch எதுக்குன்னா இந்த ஃப்ரண்ட் பாடிஸையும்
பட்டியும் ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச், 1/2 இன்ச் 2 ஷோல்டரை ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1/2 இன்ச். இங்க நான் வந்து மார்க் பண்ணிட்டேன் 16 இன்ச். மார்க் பண்ணிட்டு அங்க 2 லைனா போட்டுக்கிறேன். ஃப்ரண்ட்ல என்ன ஷோல்டர் மார்க் பண்ணீங்களோ அதே இங்கேயும் மார்க் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல 6 மார்க் பண்ணோமா அதே இங்கேயும் மார்க் பண்றோம். இந்த ஆர்மோல் லைன் ஃப்ரண்ட்ல 6 இன்ச் மார்க் பண்ணோமா அதே இங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல லைன் கொடுத்துக்கலாம். அதுதான் நம்ம செஸ்ட் லைன். இப்போ இங்க 6 இன்ச் மார்க் பண்ணா அதே 6 இன்ச் இங்கேயும் மார்க் பண்ணும். இங்க 6 இன்ச் மார்க் பண்ணிருக்கீங்க, அதே 6 இன்ச் எதுவும் எக்ஸ்ட்ராவும் இல்லை கம்மியும் இல்லை, அதே 6 இன்ச் மார்க் பண்ணி ரெண்டுத்தையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு இதோட மிட் பாயிண்ட் எடுத்து இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச், இது எல்லா சைஸ்க்குமே காமன், இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் இதோட மிட் பாயிண்ட் எடுக்கிறோம். இங்க இருந்து ஒரு 3/4 இன்ச் மார்க் பண்ணி அதை ஷேப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ ஹேண்ட்லயும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் கர்வும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டோ அதையே நீங்க பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு ஃப்ரண்ட் நெக் டீப் வந்து 7 இன்ச், ஒரு 1/4 இன்ச் மைனஸ் பண்ணி 6.75 மார்க் பண்றேன். ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த ஸ்ட்ராப் வித் எவ்வளோ மார்க் பண்ணமோ, இந்த ஃப்ரண்ட் பார்ட்ல இந்த ஸ்ட்ராப் வித் எவ்வளோ மார்க் பண்ணமோ அதையே இங்கேயும் மார்க் பண்ணும். 3.25 மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இது எவ்வளோ 2.75 வருதா? 2.75 வந்து ஓகே 2.75 வருது. அதே 2.75ல நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிட்டு 2 பாயிண்ட்டையும் ஸ்கேல் வச்சு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு நல்லா ஒரு கர்வி ஷேப் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போ செஸ்ட் ரவுண்ட். நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து பேக் பார்ட்டுக்கு 1/2 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் கொடுத்தோம். ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு 3/4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ். செஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 4 பிளஸ் 3/4 இன்ச் ஈஸ் அலவன்ஸ் 40 டிவைடட் பை 4 பிளஸ் 3/4 இன்ச் பண்ணா 10.75. அந்த 10.75 இங்கே மார்க் பண்றோம். ஏன் இங்க 3/4 இன்ச் ஈஸ் கொடுக்குறோம்னா டாட் பிடிக்கிறதுக்காக 3/4 இன்ச் கொடுக்குறோம். பின்னாடி கம்ஃபர்ட்காக 1/2 இன்ச் ஈஸ் கொடுக்குறோம். இங்க இருந்து பஸ் பாயிண்ட் எவ்வளோ 11 இன்ச்சஸ். அந்த 11 இன்ச்சஸை மார்க் பண்றேன். அதுதான் நம்மளோட பஸ் பாயிண்ட். நம்மளோட பஸ்ட் வித் எவ்வளோன்னு பார்க்கணும். பஸ் ரவுண்ட் டிவைடட் பை 8 மைனஸ் 1. நம்மளோட பஸ்ட் ரவுண்ட் தான் எடுக்கணும், செஸ்ட் ரவுண்ட் எடுக்கக்கூடாது. அப்பதான் செஸ்ட்டுக்கும் பஸ்ட்டுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தா கூட நம்ம பஸ் ரவுண்ட் எடுத்தோம்னா கரெக்டா இருக்கும் நம்மளோட பஸ்ட் வித். ஸோ பஸ் ரவுண்ட் டிவைடட் பை 8 மைனஸ் 1. என்னோட பஸ் ரவுண்ட் 41. 41 டிவைடட் பை 8 பண்ணா 5.124. மைனஸ் 1 பண்ணும்போது 4.125. 4ன்னே எடுத்துக்கலாம். இப்போ வந்து பஸ் ரவுண்ட் 43னா 43 டிவைடட் பை 8 மைனஸ் 1 பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் வருது பாருங்க. அப்ப நீங்க செஸ்ட் ரவுண்ட் எடுத்தீங்கன்னா நமக்கு 1/4 இன்ச் டிஃபரன்ஸ் வரும். 1/4 இன்ச் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் கரெக்டா நம்ம போடும்போது ஃபிட்டிங்கா வரும். அதுக்குதான் இப்ப இங்க இருந்து இந்த லைன்ல இருந்து 4 இன்ச், இங்க இருந்து 4 இன்ச். இப்ப நான் இங்க மார்க் பண்ணிருக்கேன், எல்லா மார்க்குமே இந்த லைன்ல இருந்து தான் மார்க் பண்ணிருக்கேன். இந்த லைன் மார்க் பண்ணது எல்லாமே இதை வந்து ரெஃபரன்ஸ் லைனா வச்சுதான் நான் எல்லாமே மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேவா? வேஸ்ட் டாட் எவ்வளவு கொடுக்கணும்னா பஸ் ரவுண்ட் மைனஸ் வேஸ்ட் ரவுண்ட் டிவைடட் பை 2. நம்மளோட பஸ் ரவுண்ட் 41, வேஸ்ட் ரவுண்ட் 36 டிவைடட் பை 2 பண்ணும்போது 2.5. இப்படியும் பண்ணலாம், இல்லை இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் உங்க செஸ்ட் ரவுண்ட் 28ல இருந்து 35 வரைக்கும் இருக்குன்னா 2.5, 36ல இருந்து 43 வரைக்கும் இருக்குன்னா 3 இன்ச், 43க்கு மேல இருக்கிற எல்லா சைஸ்க்கும் 3.5. உங்களோட செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்ம இந்த கால்குலேஷனையும் யூஸ் பண்ணலாம். யூஸ்வலி கால்குலேஷனே யூஸ் பண்றது தான் பெஸ்ட். இப்போ என்னோட சைஸ் 40. 40க்கு படி நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம் 3 இன்ச் இருக்கு. ஆனா
என்னோட சைஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2.5ன்னு இருக்கு. அதனால நம்ம இந்த கால்குலேஷன் பண்ணியே நம்ம பண்ணிக்கலாம். இந்த 2.5 பாதியா பண்ணுங்க. 2.5 பாதியா பண்ணீங்கன்னா பாதியா பண்ணிட்டு இந்த பஸ்ட் விட்ல இருந்து அந்த பக்கமும் இந்த பக்கமும் மார்க் பண்ணிட்டு அதை ஃபுல்லா மெஷர் பண்ணா 2.5ன்னு வரணும். ஓகே, இப்போ இந்த மார்க் பண்ண டாட் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேஸ்ட் ரவுண்டை மார்க் பண்ணாமே டாட் கொடுத்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வேஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணணும். 36 நம்ம வேஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ 36 டிவைடட் பை 4 9 இன்ச் நம்மளோட வேஸ்ட் ரவுண்ட். ப்ளஸ் இந்த டாட் வேல்யூ எவ்வளோ கொடுத்தோம் 2.5 பண்ணால் 11.5ன்னு வேஸ்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன். பாயிண்டியா வரணும்னா இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு 1/2 இன்ச் கீழே இறக்கி இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் இல்ல ஒரு 1 இன்ச் கீழே இறக்கி இந்த பாயிண்ட்ஸை இப்படியும் கனெக்ட் பண்ணிக்கலாம். யூஸ்வலா டாட் பிடிக்கிற நம்ம டாட் வந்து இப்படி வரும். 1 இன்ச் வந்து நம்ம இறக்கிட்டு இங்கேயும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க இங்க மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஷேப்பா வரும். இது பாயிண்டி ஷேப்பா வரும். நல்ல பாயிண்டா இருக்கும் ஷேப்பு. எப்படி உங்களுக்கு ஷேப் ப்ரிஃபரன்ஸோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இங்க இருந்து இந்த ஹைட்ல இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்றேன். இந்த 1.5 இன்ச் வந்து எல்லாருக்குமே காமன். இப்போ இந்த லைனை மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். 7 இன்ச் வருதா, அதுல பாதி 3.5. இங்க ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுட்டு இங்க இருந்து இந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு 1.5 இன்ச்சு உள்ள வர 1.5 இன்ச்சு உள்ள வந்து எல்லா சைஸுக்குமே காமன். கொஞ்சம் பிளஸ் சைஸ் 43 44 செஸ்ட்லாம் இருந்தாங்கன்னா 2 இன்ச்சு உள்ள வாங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச், இந்த பக்கம் 1/2 இன்ச். இதுவும் வந்து எல்லா சைஸுக்குமே காமன். வந்து ஆமோல் டாட் எப்படி கொடுக்கணும்னா நீங்க இந்த டாட்டை வந்து அலைன் பண்ணீங்கன்னா இப்படி இருக்கும். ஸ்கேல்ல வந்து இப்படி வச்சீங்கன்னா இப்படி இருக்கும். அப்படியே நீங்க டிரா பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, இது மாதிரி தான் நம்மளோட டாட் லைன் வரும். ஆமோல் டாட்டுக்கு நீங்க இப்படி கொடுத்தீங்கன்னா கரெக்ட் ஷேப்ல வரும். இங்க இருந்து 1 இன்ச் இந்த பாயிண்ட்ல இருந்து 1 இன்ச் நான் மார்க் பண்றேன். இந்த 1 இன்ச்சும் காமன். எல்லா சைஸ்க்கும் இந்த 1 இன்ச்சும் காமன். இந்த மிட் பாயிண்ட்ல இருந்து 1.5 இன்ச் கொடுக்குறேன். இந்த 1.5 இன்ச் வந்து 44க்கு மேல இருந்தா 2ஆ மார்க் பண்ணிக்கோங்க. 40 இருந்தா 40 கீழே இருந்ததுன்னா 1.5 இன்ச்சே கரெக்டா இருக்கும். நான் பாருங்க இப்படிதான் கொடுக்கணும். 1 இன்ச் இங்க இருந்து 1 இன்ச் மார்க் பண்ணோமா, இங்க இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணோம். இங்க இருந்து ஒரு கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க இருந்து கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த மிட் பாயிண்ட் 1/2 இன்ச் இருக்குல்ல அதையும் கனெக்ட் பண்ணிப்போம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த லைனை மெஷர் பண்ணி பாருங்க. பாத்தீங்கன்னா நமக்கு எவ்வளவு வருது, இந்த பக்கம் 4.75 வருது. அங்க 4.75 எவ்வளவு வருதோ அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இந்த டாட் லைனை நம்ம மெஷர் பண்ணி பார்த்தோம். 4.75 வருது. அந்த 4.75 இங்க பாத்தீங்கன்னா இந்த டாட் லைன்ல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வருது. ஓகேவா, அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா இங்க நான் ஒரு லைன் கீழே போட்டுக்கிறேன். இந்த செஸ்ட் லைன்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா லைன் போட்டு இப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இதையும் ஸ்ட்ரெயிட் பண்ணி கர்வ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ வந்து மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இந்த டாட் லைனை மெஷர் பண்ண 4.75 வந்தது.
அதே 4.25 இங்க எங்க வருதுன்னா இது வரைக்கும் நமக்கு வருது. இந்த லைன்ல 4.25 இங்க வருது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த செஸ்ட் லைன்ல இருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கும் கம்மியா ஒரு லைன் டிரா பண்ணிட்டேன். டிரா பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் ஒரு லைன் ஸ்ட்ரெயிட் லைன் டிரா பண்ணிட்டு இங்க அப்படியே கர்வ் மாதிரி நம்ம பண்ணிக்கிறோம். அவ்வளவுதான் இந்த ஆர்ம்ஹோல் டாட். ஃப்ரண்ட் ஆர்ம்ஹோல் எப்படி செக் பண்ணணும்னா, நான் வந்து ஒரு 1/2 இன்ச்ல மார்க்கிங் பண்ணியிருக்கேன். அப்படியே எடுத்துட்டு வரும்போது இங்க 5.5 வருது. அந்த 5.5 இப்படியே நம்ம எடுத்துட்டு போனோம்னா 9.25ன்னு வருது. மறுபடியும் பண்றேன் பாருங்க. ஏன்னா இந்த டாட்டையே நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். இப்படியே எடுத்துட்டு வரோம் 5.5 அந்த டாட்டை விட்டுட்டு இங்க இருந்து வச்சு அப்படியே 5.5ன்னு சொல்லி மார்க் பண்றோம். 9.25 வருது. கொஞ்சம் எக்ஸஸா வர்றது நல்லதுதான். பேக் பார்ட்டோட இந்த சைட் சீம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணிக்கோங்க. பேக் பார்ட்டோட இந்த சைட் சீம் எவ்வளோ இருக்குன்னு மெஷர் பண்ணீங்கன்னா 9.25 வருது. இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கீழே கொஞ்சோண்டு இறங்கி இருக்குல்ல, அங்க 2.5 இன்ச் ஆண்ட வைங்க. இந்த 2.5 இன்ச் வந்து எல்லா சைஸ்க்குமே காமன். ஸோ இங்க இருந்து வச்சு 9.25 எங்க வருதோ அங்க மார்க் பண்ணிடுங்க. இந்த 2.5 இன்ச்சுன்றது பட்டிக்கான அளவு. இது வந்து எல்லா சைஸ்க்குமே காமன். அந்த 2.5 இன்ச்சை இந்த கீழே ஒரு லைன் ட்ரா பண்ணோம்ல அங்க வச்சு இங்க 9.25ன்னு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு ஸ்கேல் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறோம். 1.5 இன்ச் சீம் அலவன்ஸ் கொடுத்து இங்கேயும் இதையும் கரெக்டா அலைன் பண்ணுங்க. அது இந்த பாயிண்ட்டையும் இங்க நம்ம கரெக்டா மார்க் பண்ணோம்ல அந்த பாயிண்ட்டையும் அலைன் பண்ணி டிரா பண்ணிக்கோங்க லைனை. இது கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு மேல போனா கூட தப்பு இல்லை, இல்லை 1/2 இன்ச் மேல போனாலும் தப்பு இல்லை. இந்த 2 பாயிண்ட்டையும் கரெக்டா அலைன் பண்ணுங்க. அப்படியே இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு போயிடுங்க. இந்த பாயிண்ட்ல அலைன் பண்ணாதீங்க, உங்களுக்கு தப்பா வரும். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வெளியில வரேன். இங்க இருந்து ஒரு 1/2 இன்ச் நான் வெளியில வந்து மார்க் பண்ணிட்டு இந்த பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை ஃபுல்லா கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வி ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நமக்கு வந்து அந்த டாட் பாயிண்ட் வந்து கரெக்டா இருக்கும். வீடியோ வந்து வச்சுட்டு கட் பண்ணி காட்ட முடியல, கொஞ்சம் தனியா வச்சு கட் பண்ணாதான் ஈஸியா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்படி ஒரு லைன் கோடு போட்ட மாதிரி இருக்கும். இதோ இப்படி இப்படி கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் விட்டுட்டு இங்க ஷேப் கட் பண்ணிட்டோம். எந்தெந்த இடத்துல நாச்சஸ் கொடுக்கணும்னா, இப்போ இந்த டாட் லெக் இருக்குல்ல அங்க ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. அண்ட் இந்த இடத்துல ஒரு நாச் கொடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் நம்ம அப்பதான் ஈஸியா இருக்கும். உங்ககிட்ட பெரிய ஊசி இருந்தா இந்த டாட்ல வந்து ஒரு ஹோல் கொடுத்தீங்கன்னா இந்த அளவு வரைக்கும் நம்ம ஸ்டிச் பண்ணணும்னு சொல்லி பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேஸ்ட்ல இந்த இடத்துல ஒரு டாட், இங்க ஒரு நாச், இந்த இடத்துல ஒரு நாச். இங்க வி ஷேப் வந்து கண்டிப்பா கொடுங்க. அப்பதான் உங்களுக்கு கரெக்டா இப்படில இருந்து இப்படி பிடிக்கும் போது உங்களுக்கு அந்த டாட் லெக் கரெக்டா வரும். இல்லைன்னா இந்த ஷேப் வந்து ஜிக்ஸாக்கா இருக்க மாதிரி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த சென்டர்ல வந்து இந்த சென்டர் டாட்டை கொடுத்துக்கலாம். சென்டர்ல நாச்சஸ் கொடுத்துக்கலாம். கொடுத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு தெரிஞ்சிடும். இது பண்ணிட்டோம்னா இங்க ஊசி வச்சு ஹோல் குத்திக்கணும்னா எந்த அளவுக்கு ஹைட்டுன்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வந்து பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங் பார்த்துட்டோம். நாளைக்கு பட்டியும் அண்ட் ஸ்லீவ்ஸ் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப லாங் வீடியோவா போட முடியல, அதுக்காக நான் இன்னைக்கு பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணிட்டேன். இந்த விஷயத்த மட்டும் ஃபர்ஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நாளைக்கு வந்து ஸ்லீவ்ஸையும் பட்டியும் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் வந்து எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு பார்க்கலாம்.